ஹாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார், ஸ்ரீவிசிட்டி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸாகவும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா படி வெளியே வச்சு ரெண்டல் இன்கம் ஹவுஸாக யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இது எப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது. நல்ல பெரிய கார் விடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெல் அவைலபிளாக இருக்குது, போர் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியில் நல்லா சேஃப்டி கிரில் கேட்லாம் போட்டு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. கார்டனிங்காக இடம் விட்டு உங்களுக்கு கார்டனிங்கும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி காம்பவுண்ட்லாம் வச்சு நல்லா பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட்டோடு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 லைன் இருக்குது, சிங்கிள் ஃபேஸ் இபி லைன் இருக்குது, 2 லைன் இருக்குது. ஸோ கீழே ஒன்று மேலே ஒன்று அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து டீக் டோராக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூர் பக்கத்தில் இருக்க பாய் கடைக்கிட்ட அமைஞ்சிருக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ போரூர் பாய் கடைக்கிட்ட அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து 30 அடி ஃப்ரண்டேஜ், 40 அடி நீளம். ஸோ நம்ம உள்ள ஹாலில் இருக்கோம், ப்ளஸ் டைனிங் ஹாலும் இருக்குது. அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. மார்பிள் ஃப்ளோரிங்கோடு அமைஞ்சிருக்கு. 1200 சதுரடி லேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2200 சதுரடி வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை G+2 கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு. ஓகே, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இப்போ நம்ம பார்த்தது தான். ப்ளஸ் வந்து அது இல்லாமல் வந்து உங்களுக்கு கிச்சன் செட்டப்ஸ்லாம் இருக்குது. மாடல் கிச்சன் செட்டப்ஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணியிருந்திருக்காங்க. சிம்னி இருந்திருக்கு. மேலே ஃப்ளோர் மேலாம் லாக் பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க இந்த வீடை. ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஃப்ளோரிங்ஸ் பண்ணியிருக்காங்க, கிச்சனோட டாப்ஸ் எல்லாம். ஸோ இந்த பக்கம் கிச்சன் பக்கத்தில் ஒரு செட்பேக் வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இடம் வச்சுருக்காங்க. அந்த இடம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையாகவே அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமில் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது. அட்டாச் ரெஸ்ட் ரூம் ஒன்று, ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் ஒன்று வச்சுருக்க மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஹால் இருக்குது. கிச்சன் வேணால் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இடம் கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு பால்கனி இருக்குது. அதுக்கப்புறம் 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது அதில். ஸோ அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் டெரஸ் இருக்குது வித் ஷெட்டோட ஒன்று. அதாவது ஒரு ஷெட் இருக்குது, ப்ளஸ் ஒரு பெட்ரூம் மாதிரி உங்களுக்கு, அதாவது ஸ்டோர் மாதிரி பெட்ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று வச்சுருக்காங்க. அது செகண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. கைப்பிடி எல்லாமே இரும்பில் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல். இந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபா ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட முதல்ல 1,10,00,000 ரூபா சொன்னாங்க, அப்புறம் 1 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஃபைனலாக 90 ரூபானா கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. 90 லட்சம் அப்படின்னு சொன்னால் கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2200 சதுரடி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 40,000 50 லட்சம் செலவாகும். உங்களுக்கு அரை கிரவுண்ட் லேண்டு சும்மாவே கால்குலேட் பண்ணுங்கள், ஒரு 5000 கூட சும்மா போடுவோம். 12×5 60 லட்சம் ஆயிடுச்சு. 60 ப்ளஸ் ஒரு 40 45 2200 ஸ்கொயர் ஃபீட்டு. இப்படி பார்த்தாலும் அது ஒரு 50, கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபா வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கம்மியாக வந்து 90 லட்ச ரூபா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வென்டிலேஷனோடு அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 150 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷாப்ஸு, சூப்பர் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு ஒரு 200 மினிட்ஸ் வாக்கபிளில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இங்கே வந்து சுவாமி ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, கிறிஷ் இருக்குது,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைச்சாலும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து வாங்கலாம். ஸோ ரீசனபிள் ப்ரைஸ் சரியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவைன்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க நம்பர் 9382225252 அப்படின்னா 9943446660 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது, நம்ம சேனலில் ப்ரொமோட் பண்ணி உங்களுக்கு விற்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம விற்று கொடுத்துடலாம். அதே மாதிரி வந்து இது இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு பண்ணித்தரலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு வந்து வாய்க்கால் வந்து போகுது.